எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3 யூனிட் 5 இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நான் ஆல்ரெடி 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். சோ புதுசா பார்க்கறவங்க நம்மளுடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல இந்த 4th செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் நான் டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி பிரசன்டேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு क्वेश्चनக்கு நான் பாயிண்ட் வைஸா கன்வர்ட் பண்ணி முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் 3. யூனிட் 3ல கலைத்திட்ட வடிவமைப்பும் அறிவை ஒழுங்குற அமைத்தலும். இதுல 10 மார்க் क्वेश्चन வந்து 3 10 மார்க் क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள். அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட பரிணாமங்கள். கலைத்திட்ட பரிணாமங்கள். இந்த 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन வந்து ஒரு 3 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட வடிவமைப்பின் உட்கூறுகள். கலைத்திட்ட வடிவமைப்பின் உட்கூறுகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட வடிவமைப்பின் பரிணாமங்கள். நல்லா கவனிங்க. இதுல 10 மார்க் क्वेश्चन உங்களுக்கு கொடுத்து போறாங்க. அது கலைத்திட்ட பரிணாமங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பின் பரிணாமங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. பள்ளி கல்வியில் இடம்பெற்றுள்ள அறிவின் வடிவங்கள். பள்ளி கல்வியில் இடம்பெற்றுள்ள அறிவின் வடிவங்கள். இந்த 3 5 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து பாருங்க யூனிட் 5. இது பாருங்க கலைத்திட்ட மதிப்பீடும் மாற்றமும். இதுல 3 10 மார்க் क्वेश्चन ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள். கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள். கலைத்திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீட்டு படிமங்கள். கலைத்திட்ட மதிப்பீட்டு படிமங்கள். அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள். இந்த क्वेश्चनலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चनக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அடிக்கடி சொல்வேன் இங்கிலீஷ் क्वेश्चनவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அந்த இங்கிலீஷ் क्वेश्चन படிச்சீங்கன்னா क्वेश्चन இன்டைரக்டா கேட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ கவனமா இருங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீட்டின் தேவையும் முக்கியத்துவமும். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. கலைத்திட்ட மதிப்பீட்டின் தேவையும் முக்கியத்துவமும். அடுத்து லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மாற்றத்தினை செயல்படுத்துவதற்கான உத்திகள். இந்த 2 5 மார்க் क्वेश्चन ஒன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். சரிங்களா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. கலைத்திட்ட மாற்றத்தினை செயல்படுத்துவதற்கான உத்திகள். சரிங்களா? ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம்.